World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஓகே, அடுத்ததாக இன்றைக்கி என்னதான் நம்ம ஜோதிடத்துறையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாலும் எல்லா நாளையும் எல்லா விஷயங்களும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரியும். ஆனாலும் எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதகருக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணோம், பிரசன்னத்தை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பிரசன்னம் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. சில தடுமாற்றங்கள் வரும்போது சின்ன சின்ன பிரசனங்கள் நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா அந்த தடுமாற்றங்களில் சரியான பதில் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு முக்கியமாக இந்த சமீப காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஜாமக்கோல் பிரசன்னம் மிக துல்லியமாக, அதே மாதிரி மிக எளிமையாக பலன் சொல்லலாம். பார்த்த உடனே ஆமாம் இல்லை, இருக்குது இல்லை, இல்லை நடக்கும் நடக்காது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் மிகவும் ஜாமக்கோலில் ஒரு நல்ல சிறப்பு ஒரு ஆசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர் திரு சிவகாளீஸ்வரன் ஐயா வந்திருக்காரு. அவரை பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம ஆன்லைன் மூலிமா நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் சார்பாக முதல் ஆன்லைன் ஜாமக்கோல் வகுப்பு ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம். அதன் பிறகு தொடர்ந்து அவர் 2-3 வகுப்பு ஆன்லைனில் எடுத்துட்டார். மீண்டும் ஒரு முறை வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலிமா மீண்டும் அதே லைவ் நம்மளுடைய தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயம் மூலியமாக அடுத்த 2வது வகுப்பு தொடங்க இருக்கிறது. அவருக்கு ஜாமக்கோலின் அற்புதங்கள் என்ற தலைப்பில் ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு உங்கள் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பு அரங்கிற்கு தனது உரையை தொடங்க இருக்கின்ற அருமை நண்பர் சிவகாளீஸ்வரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மணிகண்டராஜ் ஐயா அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆர்வமாக அவருடைய மாணவர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை வச்சுட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர்கள் பார்த்திங்கன்னா இந்த நிலையில் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். சரிங்களா? அப்போ அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு நான் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா என்னுடைய முதன்மையான ஒரு வழிபடும் தெய்வம் அப்படின்னா நவகிரகங்கள் தான். நவகிரகத்துக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, நவகிரகங்களுக்கு சரணம். ஓகே, இந்த நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கதையோடு தொடங்கணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறையா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது கதையோடு தொடங்குறது. சரிங்களா? இப்போ அந்த அடிப்படையில் ஒரு கதை அப்படிங்கிறது ஒரு குருவை பற்றி உண்டான ஒரு கதை. சரிங்களா? இப்போ ஒரு குருவை பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு சாட்சி அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் படிக்கிறாரு. அவர் நல்ல ஒரு உயரிய நிலையில் வளர்ந்துட்டார். ஒரு 4-5 லட்சம் அவர் சம்பளம் வாங்குறாரு. நல்ல ஒரு உயரிய நிலையில் வளர்ந்துட்டார். அப்போது அவருக்கு ஒரு சூழலில் பார்க்கும்போது அவர் அவரோட பிறந்தநாள் விழாக்காக அவர் ஒரு பிறந்தநாள் விழாக்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஒரு பாரில் எல்லா நண்பர்களையும் வர வச்சுருக்கார். அப்போது பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவர் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு, நல்லா ஜாலி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். அப்போது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது யாரா அவன், இவங்க வாத்தியார் யாரா அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்ருக்காங்க. யாரா இவங்க வாத்தியார் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்காங்க. திருப்பி இவர் சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரை விட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வரும்போது அவர் வாத்தியார் நடந்து போயிருக்கார். அப்போது இவர் அதாவது அவரால் நிற்கவே முடியல. ஆனால் வாத்தியார் பார்த்தோன்னையும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாயிட்டார். வாத்தியார் பார்க்கும்போதே கொஞ்சம் குரு பார்க்க தோஷம் தெளியும் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. அப்போ தெளியும் போது என்ன சொல்கிறாரு, என்னுடைய நிலைமைக்கெல்லாம் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் என்ன நிலையில் இருக்கார்? சரிங்களா? ஓகே. அப்போது உள்ளேருந்து இவர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா, அப்போது அவர் வர்றாரு. உள்ளே அந்த டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வர்றாங்க. இந்த ஆள் தான் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தானா, இந்த ஆள் தான் இப்படி சொல்லி கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அப்போது அவர் எதை மனசில் வச்சுட்டு சொல்கிறாரு, நான் இந்த நிலைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டாரு. ஆனால் அவர் பண்ண சேட்டை எப்படி இருக்கு, புரியுதுங்களா? அப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய நடவடிக்கை பார்த்திங்கன்னா குருநாதர்களை பெருமைப்பட வைக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? அதுக்கு தான் இந்த கதையை சொல்கிறேன்.
சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னன்ட்டு. சரிங்களா? ஏன்னா நிறைய நான் அவங்ககிட்ட படித்தேன் இவங்ககிட்ட படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கெடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய ஜோதிட துறையில் நிறைய நடந்துகிட்ருக்கு. அதுக்காக இந்த ஒரு கதையை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க பார்க்குறவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சரிங்களா? ஓகே, நம்ம இதுக்கு போயிடலாம். சரிங்களா? சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, அதாவது இந்த ஜாமக்கோள் பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரசன்ன முறைகளிலே வந்து ரொம்ப எளிமையாக பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் வந்து இந்த ஜாமக்கோள் பிரசன்னம். இதோட மூல நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது சினேந்திர மாலை, அதுக்கப்புறம் ஞான பிரதீபிகை அப்படிங்கிற மூல நூல்கள்லாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் கூட அதில் பாடல் வடிவில் இருந்ததுங்காட்டிக்கு நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து அதில் ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உரை எழுதினவங்களும் அவங்களுக்கு வந்து உரை தெரியாமல் உரையாசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் தெரியாமல் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் எழுதியிருப்பாங்க. அந்த ஜோதிட கருத்துக்கள் உள்வாங்காமல் சொல்லதுனால அவங்களால கரெக்டாக மொழிபெயர்க்க முடியல. அப்போ அதன் மூலிமா நிறைய வகையான தடங்கல்கள் கூட வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து அவங்க பயன்படுத்தினவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் கிடைச்சதோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு சிலருக்கு வந்து அது புரிஞ்சுது, ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் இருக்குது. இப்போ இந்த ஜாமக்கோள் பிரச்சனை புரியணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா வரும், ஜாமக்கோள் பிரச்சனை நல்லா வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ராகு கேதுகள் எப்பவுமே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய தன்மை உண்டு. சரிங்களா? ஜாம கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம். கேதுவுடைய நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம். சுக்ரன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ராகு கேதுகளை கண்ட்ரோல் பண்ணுறது சுக்ரன் தான். அதுக்கப்புறமா சுக்ரனும் வந்து பார்த்திங்கனாலும் தன்னைத்தானே வந்து ரிவர்ஸாக சுற்றிட்டு தான் சூரியனை வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போ அந்த அமைப்பில் வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம். இந்த 3 அமைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முதல் தரமாக வரும். இது வந்து ஃபஸ்ட் ரூல். 2வது ரூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து ராகு திசையோ அல்லது வந்து ராகு புத்தியோ அல்லது கேது திசையோ கேது புத்தியோ சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ உங்களுக்கு நடக்கும்போதும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் ஒரு ஈடுபாடு வந்து ஏற்படும். சரிங்களா? இது வந்து ஏன்னா நீங்கள் இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்கும்போதே அவங்களுக்கு அது இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இது ஒன்று. 3வது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் சுக்ரன், ராகு, கேது இந்த 3 இருந்தாலும் இந்த ஜாமக்கோள் பிரசன்னத்தில் ஈர்க்கப்படுவாங்க. அதாவது ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க வந்து அதை பற்றி ஒரு தேடுதலையாவது கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஜாமக்கோள் பிரசனம் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ஒரு நடைமுறை காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிங்க அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சார் இருங்க நான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன், நீங்கள் கணிச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நிறைய விஷயம் நடக்குதா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நோட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நோட்டை கொடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கே டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகுமா கதா, என்னடா இவங்க அவங்க தேவைக்காக வந்திருக்காங்க, நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்காம உட்காராமல் அவங்க வெளியே போகிறாங்க அப்படின்ட்டு. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ்காரர் ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். சரிங்களா? அவர் பேர் பாபுன்னு பேர், ஃபுல் பேர் சொல்ல விரும்பலாம். சரிங்களா? பாபுராம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபேமிலியோட ஜாதகம் வந்து கொடுத்துட்டார். ஒரு 6-7 ஜாதகம் இருக்குது. அவங்களோட எல்லாம் தங்கச்சிக்கெல்லாம் பார்க்கணும், எல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே என்ன நடந்துச்சு, சார் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னார். சார் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் சார் எல்லாம் கணிதம் போட்டு வைக்கிறதுக்கு அப்படின்னா. சரி ஓகே போட்டு வைங்க அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தா வெளியே ஓப்பன் பண்ணி பார்க்குற தம் அடிச்சு நின்றுருக்காரு. டென்ஷன் ஆயிடுச்சு. சார் உங்களுக்கு பார்க்கணுமா வேணாமா, உங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்க, நான் பார்த்து என்ன சார் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. மக்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பொறுமை இல்லாமல் இருக்குது. உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா எல்லாருமே? எதாக இருந்தாலும் உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தோன்னே பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் தான் இந்த ஜாமக்கோள் பிரசன்னம். சரிங்களா? இதில் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவில் இருக்கீங்களோ, நீங்கள் படிச்சுட்டு எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஈடுபாட்டோடு நீங்கள் கற்றுக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் அடுத்த நிலைக்கு வந்து உயர முடியும். கண்டிப்பாக நான் அதை வந்து சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், இப்போ சுகப்பிரசவம் இருக்கா, நார்மல் டெலிவரி இப்போ இருக்கா, இல்லை இல்லையா? என்ன சொல்கிறாங்க, சார் ஒரு டேட் குறித்து கொடுங்க, 1 வாரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா இல்லையா? ஒரு நல்ல டேட் கொடுங்க, 1 வாரம் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதனால் ஏடிஎம் மாதிரி ஆயிடுச்சு, எப்போ வேணாலும் போய் பணம் எடுத்துக்கலான்ட்டு. காரணம் புரியுதுங்களா இல்லையா? அப்போ இந்த மாதிரி சூழலில் ஆரம்ப காலத்தில் இருக்கிற பலன் அப்படிங்கிறதுக்கும் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற பலனுக்கும் அப்படிங்கிறதுக்கு துல்லியமாக மாறுறதுக்கும் அது ஒரு காரணியாக இருக்குது.
உண்மையா இல்லைங்களா? இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்துடைய கதிர்வீச்சுகள் ஒரு மனிதனை வந்து எப்படி தாக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரியணும். யாராச்சும் ஐடியா இருக்கா? கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் ஒரு மனிதனை வந்து எப்படி தாக்குது, ஏதாவது ஐடியா இருக்கா? எனி டவுட்? இல்லை, ஐடியா இல்லை, யாருக்கு இல்லை. ஓகே. அதாவது ஒரு மனிதன் வந்து ஒரு குழந்தை பிறகுது, பிறந்தோடனே என்ன பண்ணுது? ஃபஸ்ட்டு மூச்சு காற்று இழுக்குது இல்லையா? அந்த மூச்சு காற்று இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புக்குள்ளே வந்து உள்ளே வந்து பிராணன் வழியாக வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் தன்னுடைய கதிர்வீச்சுகளை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இன்ப துன்பங்கள் எல்லாமே அதை அங்கேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுது. சரிங்களா? இப்போ இதை வந்து ஒருத்தர் பயங்கரமாக ஒருத்தர் கஷ்டப்பட்டே இருக்கார் அப்படி வச்சுக்கலாமே. அவர் கஷ்டப்பட்டே தான் இருப்பாரா? அவர் அதாவது ஜாதகம் அப்படிங்கிற என்ன சொல்லுது? பூர்வ ஜென்ம கர்மா அடிப்படையில் இந்த ஜென்மத்துடைய பிறவி வந்து எடுக்குது அப்படிங்குது. அப்போ இதை வந்து உடைக்க முடியுமா? உடைக்க முடியாதா? முடியும் இல்லையா? அப்போது அதாவது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும், அதான பேசிக் ஃபார்முலா. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாமக்கோளில் சில வகையான வழிமுறைகள் இருக்குது. அதை வந்து உடைக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அது வந்து சில வழிமுறைகள் இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் தனியாக தனிப்பட்ட முறையில் அதை வந்து நான் எடுக்கிறேன். சரிங்களா? ஐயா மூலியமாக இன்னொரு வாய்ப்பு வரும்போது நான் அது பரிகார சப்ஜெக்ட் தனியாக இருக்குது, அதை நான் கண்டிப்பாக அடுத்த மீட்டிங் வரும்போது நான் வந்து கண்டிப்பாக எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ நம்ம எப்போ மூச்சு விட மாட்டோம்? அப்புறம் வேற எல்லா பக்கமும் எல்லா டைமும் மூச்சு விடுவோமா? தண்ணிக்குள்ளே மூச்சு விடுவீங்களா? இயற்கையாக எப்போ மூச்சு விட மாட்டீங்க? காற்று வருது இல்லையா? அதாவது மூச்சே தான் வருது சார். அது தும்மலின் வேகம் 300 கிலோமீட்டர் சார். 300 கிலோமீட்டரில் காற்று வெளியே வருது. அதான் சொல்கிறேன். அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் பிராணாயாமம் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் அந்த இது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்களுடைய வழிமுறையில் என்ன பண்ணுறாங்க, தமிழ் மாதம் 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆறுலையோ குளத்துலையோ போய் வந்து நீ வந்து முங்கி எந்திரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிகாரங்களாக கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் எல்லா வகையான தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிற அமைப்பில் அவங்க வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? புரியுதுங்களா? இது ஒன்று. அதுக்கப்புறம் சித்தர்கள் முனிவர்களுக்கும் வந்து அவங்களுக்கும் கிரகங்கள் வந்து கட்டுப்பட்டு தான் இருக்குமா இருக்காதா? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுவாசத்தை வந்து கட்டுப்படுத்த தெரிஞ்சவர்கள். சரிங்களா? ரேசகம் பூரகம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த அமைப்பில் எல்லாமே வந்து அவங்க கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க. சரிங்களா? அந்த அமைப்பில் இருக்கிறனால நம்ம சாதாரண ஒரு மனிதர்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. சரிங்களா? பிராணாயாமம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. முடியும், முயற்சி பண்ணால் முடியும். சாதாரணமாக ஒரு நிலையில் இருக்கிறவங்க முடியாதனால நீங்கள் வந்து தமிழ் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் போய்ட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ போய்ட்டு ஒரு 3 முறை முங்கி எந்திரிச்சிட்டு வரலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகத்துடைய தாக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலை அடையிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படிங்கிறத இதை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? அப்போது மனிதர்களுடைய சுவாசத்தின் மூலிமா தான் கிரகங்கள் தாக்கம் செய்து அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக இப்போ ஒரு பிரச்சனை பார்க்க வர்றாங்க அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு நேரத்தில் தானே வருவாங்க. அப்போ வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வர்றாங்களோ அந்த நேரத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை அமைச்சு அதுக்கு உண்டான ஒரு வழிமுறையில் என்னென்ன பிரச்சனை கிரகங்கள் வந்து என்னென்ன காமிக்குது, ஜாமகிரகங்கள் எப்படி இருக்குது, உதயாரண கவிப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற அடிப்படை தான் பிரச்சனை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா? நம்ம ஒரு பிறக்கிறதே ஒரு சம்பவம் தானே. இந்த ஜாமக்கோள் பிரச்சனத்துடைய சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது சாதாரணமாக ஒரு பிரசனம் போடும்போது அந்த சம்பவத்துடைய தொடர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் முடியும் வரை இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம பிறந்ததே ஒரு சம்பவமாக இல்லையா? அப்போ அந்த சம்பவம் எப்போ முடியும்? நம்ம இறக்கும்போது முடியுமா? அப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா பிறந்த நேரத்துக்கு ஒரு ஜாமக்கோள் பிரச்சனை அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான நன்மைகள் இருக்குது, என்னென்ன வகையான தீமையான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பார்த்துருந்தேன், கிட்டத்தட்ட 46 வயசு அவருக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு. அப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக சில வழிமுறைகள் சொல்லப்பட்டது, தாந்திரிக ரீதியாக சில வழிமுறைகள் சொல்லப்பட்டது. பார்த்திங்கன்னா அவர் இப்போ 13ஆம் தேதி கல்யாணம் அவருக்கு. சார் ஓகே, பார்த்துடலாம், அருமையாக பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, சரிங்களா? அப்போது
என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜனன ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோள் பிரச்சனை மூலியமாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்கள் வந்து நடக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் வெளிநாடு போகிறது வந்து பார்த்திங்கன்னா 9, 12ஆம் இடம் அந்த ஆதிபத்தியத்தில் அவர் வெளிநாடு போக முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார். திசாபுத்திகள்லாம் நல்லா இருக்குது, ஜாதக ரீதியாக கிரகங்கள் நல்லா தான் இருக்குது, அவங்க அப்பா எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு போகவே முடியல. அப்போ அந்த ஜாமக்கோளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருந்துச்சு. அப்போ அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கார். சரிங்களா? அப்போது எது வந்து நம்மளுக்கு தேவையோ, இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு வயிற்று வலி இருக்குது, ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வலி இருக்குது, அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த 3ல் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அவர் எது போகணும்னு நினைப்பார்? முதல்ல எது? வயிற்று வலியா? அப்போ வயிற்று வலி போகிறக்காக அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் பரவாயில்ல. எனக்கு வயிற்று வலியும் போகணும், கால் வலியும் போகணும், தலைவலியும் போகணும்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றது? டாக்டரே குழம்பிடுவாரா இல்லையா? அப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு எது தேவையோ, உங்கள் ஜாதகத்தில் எது கிடைக்காம இருக்கோ அந்த அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாமக்கோள் பிரச்சனை மூலியமாக அதை நம்ம வந்து கொடுக்க வைக்க முடியும். நீங்கள் வந்து அதை லாஜிக்காக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு தெரியும். கிரக ரீதியாக பரிகாரங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கு. அதனால் அதையும் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா? இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதயத்திலே ஒருத்தர் கவிப்பு இருக்கிற மாதிரி பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஏதாவது முன்னாடி நின்று ஒரு காரியம் பண்ணாருன்னா அந்த காரியம் காலி. இவரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு ஒரு 10 முறை 20 முறை ட்ரை பண்ணுவார். நான் வாழ்கிறதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்களா இல்லையா? எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஜாதகர்கள் எல்லாமே பார்க்கும்போது உதயம் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு வந்து இருக்குது. இப்போ எனக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனை, என்னால் தாங்கவே முடியல. குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இருக்கவே முடியல. நான் சம்பாதிக்கிற காசு வந்து பார்த்திங்கன்னா என்னால் நிற்கவே முடிய மாட்டேது. அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா என் சகோதரன் வந்து சரியில்லை, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என்கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் மூலிமா இழந்துடுறாரு, அதுக்கப்புறம் நான் பண்ணுற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வந்து வெற்றியே அடைய மாட்டேது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கும். அவன் ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3ஆம் இடத்துல அவங்க பிறப்பு ஜாதகத்தில் பிறப்பு ஜாமக்கோள் பிரச்சனை அமைப்பில் 3ஆம் இடத்துல கவிப்பு இருக்கும்போது ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அந்த 3ஆம் பாவம் தைரிய வீரிய எதுவுமே வந்து அவருக்கு இருக்காது. சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரொம்ப நாளாக நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லாமே இது பண்ணுறாரு, ஆனால் அவர் ஒரு வீடு கட்ட முடியாமல் இருப்பார், நல்லா காசு வச்சுருப்பார், வீடு கட்ட முடியாமல் இருக்குமா இருக்காதா? அப்போ அம்மா சப்போர்ட் கிடைக்கல அப்படிம்பார். அப்போ இந்த 4ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தடைப்படுது. டயத்துக்கு கிடைக்காம கொஞ்சம் ரொம்ப லேட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ இதே வந்து 5ஆம் இடம் அப்படின்னா இந்த புத்திரபாகியத்தை கொடுக்கும், பூர்வீகத்தை குறிக்கும். அப்போ பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை பாகியத்தில் வந்து பார்த்திங்கன்னா தடை இருக்கிறது, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் ஜனன ஜாதகத்தில் ஜாமக்கோள் பிரச்சனை முறைப்படி அமைக்கும் போது 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்திரபாகியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கவிப்பில் இருக்கும்போதும் பூர்வீக சொத்துக்கள் கவிப்பில் இருக்கும்போது அது வந்து கிடைக்காம இருக்குது, அல்லது ஒரு பெரிய ஒரு சோதனையாக இருக்குது. இதே 6ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா இவர் கடன் வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பார். நோய் எதிரி கடன் தொல்லை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4-5 வழக்கு இருக்கார். என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 20 வருஷம் கேஸ் நடக்குது. ஒரு சொத்து பிரச்சனை பார்த்தா 20 வருஷம் கேஸ் நடக்குது. இப்போ அவங்க கம்முன்னு இருக்காரு, இவர் வந்து கம்முனே இருக்க மாட்டேங்கிறார். நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறார். வேறு கோர்ட்டுக்கு நான் வந்து இது பண்ணுவேன், நான் விட மாட்டேன் அப்படிங்கிறார். என்னடான்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல கவிப்பு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? இவரே வந்து கம்முன்னு இருந்தாலும் தேவையில்லாமல் போய் இவர் வந்து தூண்டுறாரு. இவரே தோத்துட்டாரு, ஆனால் இருந்தாலும் போய் வந்து பிரச்சனை பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது, விட மாட்டேது. இதே வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தில் கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இந்த ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறக்கே ஒரு ஆர்வம் இருக்கிறது கிடையாது, கல்யாணம் வேணாப்பா அப்படின்றார். இதே உதயத்தில் கவிப்பு இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வாகி சம்மந்தப்பட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த உதயத்தில் கவிப்போ 5ஆம் இடத்துல கவிப்போ அல்லது 7ஆம் பாவத்தில் கவிப்போ இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாகியத்தில் ஒரு வகையான தடை இருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 13 வருஷம் வந்து ஒருத்தர் குழந்தை இல்லாமல் இருக்குது. பார்த்தா அது அவ்வளோதான் சார், இன்ட்ரெஸ்ட் இல்லை சார், நல்ல காசு வச்சுருக்காங்க, ஏதாவது டெஸ்ட் டியூபே ட்ரை பண்ணலான்னா அது என்ன சார் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ அவர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தன்மை வந்து இந்த 7ஆம் இடத்துல 1ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடத்துல கவிப்பு வரும்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருது. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தீர்க்க முடியாத ஒரு நோய் வந்து இருக்குது. அப்புறம் ஒரு மரண பயம், அவருக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்துருமோ, இப்போ யாராவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவருக்கு வந்து எனக்கு அந்த நோய் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி வருது இல்லையா? அப்போ அந்த இப்போ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று ஆயிடுறாரு, வண்டியில் போய் ஏதாவது கீழே விழுந்துடுறா, ஐயோ நம்ம கீழே விழுந்தா எப்படி அப்படிங்கிறார். இப்போ ஒருத்தர் இடையில பார்க்கும்போது சந்திக்கிறேன், சார் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நல்லா இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சார் எனக்கு 8ஆம் பாவ திசாபுத்தி நடக்குதாம ஒரு ஜோசியர் சொன்னார் சார், அதனால் ஒரு நல்ல ஒரு இன்சூரன்ஸாக பார்த்து வச்சிட்டோம்னா ஏதோ நம்ம குழந்தை குட்டிகளுக்காவது வரும்ல சார் அப்படிங்கிறார். ஏன் சார் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு பாருங்கள். அப்போது புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு
வர வாடிக்கையாளர்கிட்ட சொல்லணும், எதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து சொல்லும்போது தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்பட ஆரம்பிக்கும். இது ஒன்று. இதுக்கப்புறம் என்ன சாமி கும்பிட்றேன், எல்லா வகையான சாமியும் கும்பிட்றேன், ஆனால் வந்து எனக்கு வந்து எந்த நல்லதுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் இருக்கிறது வந்து 9ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்கும். அவங்க ஜனன ஜாதகத்தில் ஜாமக்கோள் பிரசன்ன முறையில் அமைக்கும்போது 9ஆம் இடத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா எந்த தெய்வமே அவங்களுக்கு வந்து வழிவிடாது. அதுக்கு சில வகையான உபாயங்கள் நம்ம பண்ணும்போது அதை நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இது ஒன்று. இப்போ ஒரு தொழிலே அமையலை அப்படிம்பாங்க. இவர் நிறையா தொழில் பண்ணுவார், அவரால் ஒரு எந்த தொழிலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இட கவிப்பில் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வர வேண்டிய அங்கீகாரம் எதுவுமே வந்து அவருக்கு கிடைக்காம போயிடும். தொழிலில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது. இவரே தொழில் பண்ணார் அப்படின்னா கூட அவரால் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் ஆயிரும். அதை வந்து ரன் பண்ண முடியாது. ஆரம்பிப்பார், ரன் பண்ண முடியாது. இப்போ ஒருத்தர் வேலையே கிடைக்கல, அல்லது ஒரு மாதம் போகிறார் ஒரு வேலைக்கு, அந்த இடத்துல சம்பளம் வாங்க மாட்டார், திடீர்னு நின்றுவார், அங்கே ஏதோ சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்கும். தொடர்ச்சியான வேலைக்கு போக முடியல அப்படின்னா 6ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம் கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஒரு பணத்தை கூட அவரால் சேமிக்க முடியாது, பேங்க்கில் வந்து வைக்க முடியாத ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கும். இயல்பாகவே அவங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்தால் 11ஆம் இடத்துல கவிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்துடும். இதே வந்து 12ஆம் இடம் அப்படின்னா சரியாக தூங்க மாட்டார். 12ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிற பார்க்கும்போது தூங்கவே மாட்டார். நைட்டானால் வந்து பார்த்திங்கன்னா முழிச்சுக்கிட்டே இருப்பார். பகலில் வந்து பார்த்திங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிருவார். அவருக்கு நிம்மதியான ஒரு ஸ்லீப் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. தூக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது கெடுக்கிறனால இந்த கவிப்பு அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் வந்து பார்க்க முடியுது. சரிங்களா? இதை வந்து கவிப்பை வச்சு நம்ம செய்யக்கூடிய பலன். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஜாமக்கோள் பிரசனம் பிரபு ஜாதகம் அமைக்கும்போது உதயாதிபதி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உதயாதிபதி 6, 8, 12 இருக்கிறது உதயவேதை அப்படிங்கிறது அர்த்தம். இவரே வந்து பார்த்திங்கன்னா எதிராக தான் இருப்பார். இவருக்கு எதிராக இருப்பார். தன் தலையில் தானே மண்ணை கொட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவரே மண்ணை வாரி இறச்சிக்குவார். புரியுதுங்களா? இப்போ இவரே வந்து சும்மா போகிறவனை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி இவரே வந்து வாங்கி கட்டுக்குவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ அவரெல்லாம் முன்னாடி நிற்க வச்சு பண்ணோம்னா ஒரு காரியம் செஞ்சால் நம்மளுக்கு எப்படி இருக்கும், புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பாகி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருந்தோம் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் அப்படிங்கிறது கவிப்பில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தை பாகியம் பிறக்கிறதுலேயே தடை இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வந்து அவங்கள வந்து பிரித்து வைக்கணும். ஃபஸ்ட்டு குழந்தை பாகி இல்லாதவங்க இருக்கிறவங்க ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சிருக்கணும். ஒரு மாதம் வந்து பிரிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சிவன் கோயிலையோ அல்லது வந்து பெருமாள் கோயிலையோ இவங்க போயிட்டு 2 பேர்த்தோட பேர்த்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சில ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பூர்வ கர்மா ரீதியாக நாங்கள் வந்து இணைஞ்சிட்டோம், அப்போ எங்களுக்கு வந்து புத்திரபாகி இல்லாமல் இருக்குது அப்படின்ட்டு அந்த சிவன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ அவங்க வேண்டி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வங்கள் வழங்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நடைமுறையில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸாக கிடச்சிருக்கு. அதனால் நீங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போது அதுக்கப்புறமா பாவங்கள் ரீதியாக நீங்கள் ஜாமக்கோள் பிரசனை தெரியணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா தெரியணும் அப்படின்னா பாவங்கள், கிரககாரங்கள், பாவகாரங்கள், அதுக்கப்புறம் ராசிக்காரங்கள் எல்லாமே நீங்கள் வந்து துல்லியமாக தெரியணும். நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து அது கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கமாக போகும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த முறையிலே நீங்கள் வந்து ஜொலிக்க முடியும். உண்மையாக இல்லைங்களா? இப்போ எத்தனையோ பிரச்சனை முறைகள் இருக்குது. வெற்றிலை பிரச்சனை முறை இருக்குது, ஜாமக்கோள் பிரச்சனை இப்போ இருக்குது, அதுக்கப்புறம் அஷ்டமங்கல பிரச்சனை இருக்குது. இப்போ எல்லா வகையான பிரச்சனையுமே இருக்குது. இப்போ கேபி பிரச்சனை எல்லாமே இருக்குது. இப்போ எல்லா வகை பிரச்சனை முறை இருந்தால் கூட இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியுது. ரொம்ப எந்த விதமான கால்குலேஷனும் இல்லை. சும்மா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பலன் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பாவகாரங்கள் பற்றி நான் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒருத்தர் கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடம். இப்போ இதே வந்து பேங்க்கில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 9ஆம் இடம். இப்போ அவர் கையில் பணம் இல்லை, பேங்க்கில் பணம் இருக்குது. இந்த கார்டில் போய் எடுக்கிறார் இல்லையா, ஏடிஎம்மில் எடுக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். ஏடிஎம்மில் ஒருத்தர் பணம் எடுக்கிறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். ஏன்னா டிஜிட்டல் மணி எல்லாமே 3ஆம் இடம் தான். சரிங்களா? இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வந்து ஏடிஎம்மில் போய் எடுக்கும்போது பணம் வந்து வரல, ஆனால் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் காமிக்குது. அப்போ அங்கே பார்க்கும்போது அதுக்கு ஒரு பிரச்சனை போட்டு அமைக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து கவிப்பு இருக்குது. அப்போ வந்து அந்த இதை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது டிஜிட்டல் மணி. இப்போ நம்ம இந்த ஃபோன்பே எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறத டிஜிட்டல் மணிஸ். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்குறோம், ஒருத்தர் வந்து கடன் வாங்குகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் தான். கடன் கொடுக்குறது 6ஆம் இடம் தான், கடன் வாங்குறது 6ஆம் இடம் தான். இப்போ இதே வந்து கடனை வந்து திருப்பி நம்ம வாங்குகிறோம், வட்டியோடு சேர்த்து வாங்குறோம் இல்லையா, திருப்பி வாங்குவோம் இல்லையா, அந்த திருப்பி வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடம்.
இப்போ பணம் தான் ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வேறு மாதிரி வேலை செய்யுது. அப்போ இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது அது கேள்வியாக வரும்போது உங்களுக்கு அதை அப்ளை பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதே வந்து ஒருத்தர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் ஒருத்தர் போட்டு வைக்கிறாரு அப்படின்னா 11ஆம் இடம் வந்து எடுத்துக்கணும். ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு வைக்கிறாரு அப்படின்னா 11ஆம் இடத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். இப்போ ஒருத்தர் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறாரு, அவர் இறந்துட்டார், அப்போது அந்த பணம் கிடைக்குமா இல்லையா? எதிர்பாராத பணம் தானே, அது வந்து 8ஆம் இடம். இன்சூரன்ஸ் மூலிமா ஒருத்தருக்கு பணம் வரும் அப்படின்னா அது வந்து 8ஆம் இடம். இப்போது பாரம்பரிய சொத்து மூலிமா அவருக்கு வந்து பணம் வருதுன்னு வச்சுக்கலாமே, அது வந்து 5ஆம் இடம். அப்போ எதை வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரியும் போது மட்டும்தான் எந்த பிரச்சனை முறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். சரிங்களா? அதை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், சொல்லிடுறேன், உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு தொழில் பண்ணுறாரு, வீட்லேயே ஒரு தொழில் பண்ணுறாரு. தொழில் ஸ்தானத்தில் எத்தனாம் பாவம்? எல்லாரும் 10ஆம் பாவம் தொழில் அப்படின்னு தானே பார்ப்பீங்க. வீட்டில் செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். வீட்டில் வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து 4ஆம் இடம். இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு தொழில் வைக்கிறாரு, சும்மா சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறார், அது வந்து என்ன எத்தனாம் இடமா இருக்கலாம்? வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு, வீட்டில் கிடையாது, ஒரு சின்ன லெவலில் ஆரம்பிக்கிறாரு, அது என்ன பாவமாக இருக்கும்? 6ஆம் பாவம். 6ஆம் பாவம். சின்ன லெவலில் ஆரம்பிக்கக்கூடிய தொழில் எல்லாமே வந்து 6ஆம் பாவம். இப்போ ஒரு பெரிய லெவலில் ஒரு தொழில் வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனர்னு பேர், ஒரு நேம் போர்டோடு வைக்கிற இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில் எல்லாமே 10ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே வந்து ஒரு சின்ன லெவலில் பண்ணுறாரு, சின்ன போர்டாக வச்சுருக்காரு, அதுவும் வந்து 6ஆம் இடம் தான். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வீட்டிலேயே ஒருத்தர் மாவாட்டி விற்கிறாரு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, வீட்டிலேருந்தே ஒரு தொழில் வைக்கிறாரு அப்படின்னா அது வந்து 4ஆம் இடம். அதில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறாரு, முதல் தொழில் வந்து 10ஆம் இடம், ரெண்டாவது தொழில் வந்து 2க்கு மேற்பட்ட எத்தனை தொழில் பண்ணாலும் 12ஆம் இடம். 12ஆம் பாவம் தான் நீங்கள் ஆய்வு பண்ணணும். எத்தனை தொழில் பண்ணாலும் பரவாயில்ல, முதல் தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அதுக்கப்புறம் ரெண்டாவது தொழில் அப்படிங்கிறது 12ஆம் இடம் தான், 10வது தொழில்னாலும் 12ஆம் இடம் தான். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருத்தர் தொழில் வைக்கிறாரு, அதை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த மாதிரி நடக்கும் இல்லையா? சார் அந்த தொழிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வேலைக்கே போகலான்ட்டு இருக்கேன், இந்த மாதிரி கேட்பாங்களா இல்லையா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம், தொழிலோட அழிவு அப்படிங்கிறது 9ஆம் இடம், அதுக்கு 12 அப்படிங்கிற விரயபாவம் அப்படிங்கிற 9ஆம் பாவம் வந்து தொழில் அழியக்கூடிய ஒரு தன்மை. சரிங்களா? ஓகே. இப்போ இது வந்து ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ அந்த முதல் குழந்தை அப்படிங்கிறது 5ஆம் இடம், குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்டு வரும்போது முதல் குழந்தை அப்படிங்கிறது 5ஆம் இடம். இப்போ ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிறது 7ஆம் இடம், மூன்றாவது குழந்தை அப்படிங்கிறது 9ஆம் இடம். இப்போ வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சார் எனக்கு வந்து ரெண்டாவது குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போய் அந்த இடத்துல ஜாமக்கோல் பிரசன்டத்தில் பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் 5வது இடத்த போய் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தோற்றுருவீங்க. 5வது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்துருச்சு, அப்போ சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ரெண்டாவது குழந்தை வருது அப்படின்னா 7ஆம் இடத்தை வந்து ஆய்வு பண்ணணும். மூன்றாவது குழந்தை வேணும் அப்படின்னா 9ஆம் இடத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது ஒரு அபாஷன் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ முதல் குழந்தை பிறக்க போது அதுக்கு முன்னாடி ஒரு அபாஷன் ஆச்சு அப்படின்னா அது வந்து 4ஆம் இடம். சரிங்களா? அதனால தான் ஒரு குழந்தை உருவாகும் போது வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு சொத்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது ஒரு சொத்து வந்து சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து காரணம் இதுதான். இப்போ வீடு கட்டினாவோ அல்லது ஏதோ கார் இந்த மாதிரி வந்து ஆடம்பர பொருள் வாங்கும்போது ஒரு நிலம் கூட வாங்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? கிராமப்புறத்தில் இது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு வெளிநாடு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. வெளிநாடு போகிறாரு அப்படின்னா 9ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் வந்து ஆய்வு பண்ணணும் பாவ ரீதியாக வரும்போது. இதே கிரக ரீதியாக வரும்போது ராகு வந்து ஆய்வு பண்ணணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான கிரகம். இடப்பெயர்ச்சி இடமாற்றத்துக்கு ராகு அப்படிங்கிறது ஒரு அருமையான கிரகம். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியுடைய நிலை வந்து நம்ம எப்பவுமே வந்து ஆய்வு பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதற்கப்புறமா ஒரு ஜாமக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆருட வேதை இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஆருடை வந்து நம்ம அமைக்கும்போது ஆருட வேதை இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஆருட வேதை வந்து பார்க்கும்போது தான் இது வந்து சாதகமாக இருக்கா. இப்போ கேரளாலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரசனம் போடும்போதே ஆருட வேதை வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான் நீ கிளம்பு, தெய்வ அனுகூலமே இல்லை, நீ வந்து கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த பிரசனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கிரகங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் ஆருட வேதை அப்படின்னு வரும்போது அவங்களால ஒரு நல்ல பலனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் வந்து வந்துடுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உதயவேதை. உதயவேதை அப்படிங்கிறது ஒரு பிரசன்ன லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதயாதிபதி வந்து 6, 8, 12 வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து அது வந்து உதயவேதை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த பாவம் சம்மந்தப்பட்டு வருதோ அந்த பாவம் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தர் போர் போடலாம் அப்படின்னு கேட்குறாரு, போர் போடலான்னு கேட்குறாரு. போர் போடுறது எந்த பாவம்? 4ஆம் இடம். கிணறு தோண்டலாமா அப்படின்னா அது வந்து 4ஆம் இடம். அதுக்கப்புறம் கிணறு, வேறு போர் போடுறது, அதுக்கப்புறம் தொட்டி கட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டுறது அப்படிங்கிறது 4ஆம் இடம் தான். இப்போ இதே வந்து ஒரு ஃப்ளாட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறாரு ஒரு ஃப்ளாட்டு, அது எந்த பாவம்? அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்குறாரு அப்படின்னா எந்த பாவம்? அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். ஏன்னா உயரமாக இருக்கு இல்லையா, உச்சி பாவம் இருக்கிறனால அது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடம். அப்பார்ட்மெண்ட்டை குறிக்கிறது 10ஆம் இடம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு 2-3 வீடு வந்து வாடகை கட்டி விடுறாரு, 2-3 வீடு கட்டியிருக்கிறாரு, வாடகைக்கு விடுறாரு அப்படின்னா அது எந்த பாவம்? 6ஆம் இடம். வாடகைக்கு விடுறது அப்படிங்கிறது 6ஆம் இடம். சார் இப்போ ஒருத்தர் வந்து வாடகைக்கு விடலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் 6ஆம் பாவத்தில் என்ன தன்மை இருக்குது அதை வந்து நீங்கள் பார்க்கணும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வண்டி வைக்கிறீங்க, ஏதாவது ஒரு வண்டி கார் வாங்குறீங்க, முதல் கார் அப்படிங்கிறது 4ஆம் இடம். இப்போ அந்த காரை வச்சே நீங்கள் வேலை வாங்குறீங்க, ஏதாவது யாராவது ஒருத்தருக்கு ட்ராவல்ஸ் ஓடுதுன்னு வச்சுக்கலாமே, அது வந்து 6ஆம் இடம். இப்போ கனரக வாகனங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ ஜேசிபி, அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் இருக்குது கனரக வாகனங்கள்? இந்த சரக்கு வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து 6ஆம் இடம். ஏன்னா அதை வச்சு நீங்கள் வேலை வாங்குறீங்க, அது உங்களுக்கு வந்து சம்பாரிச்சு கொடுக்குது. சரிங்களா, இப்போ ஒருத்தருக்கு வந்து அதாவது ஒரு ஏர் ஓட்டுறதுக்காக 2 மாடு வாங்கலாமான்னு கேட்குறாரு, 2 எருது வாங்கலாமான்னு கேட்குறாரு. எந்த பாவத்தை ஆய்வு பண்ணுவீங்க? 4ஆம் பாவம் அப்படிங்கிறது வீட்டு விலங்குகள், அதனால் அது வீட்டில் இருக்கும். 6ஆம் பாவம் அதை வச்சு வேலை வாங்குறீங்க இல்லையா, உங்களுக்கு யார் வந்து அடிமையாக வேலை பார்க்குறாங்களோ அவங்க வந்து 6ஆம் இடம். உங்களுக்கு கீழே யார் வேலை பார்க்குறாங்களோ அது வந்து 6ஆம் இடம். இப்போ எருது வாங்கினீங்கன்னா சும்மா நிற்குமா? நீங்கள் வேலை வாங்குவீங்க இல்லையா, உங்களுக்காக அது வேலை செய்யுமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறனால அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வீட்டில் 2 பசுமாடு வாங்கலாமான்னு கேட்டால் எந்த பாவம்? 4ஆம் பாவம். 4 வீட்டு விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடம். இப்போ ஒரு நாய் வாங்கலாமான்னு கேட்குறாரு, அது 4ஆம் பாவம் தான். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ 4ஆம் பாவத்தை பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு நாய் நிற்கிதுன்னு வச்சுக்கலாங்க. இப்போ வீட்டில் ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அது எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கும். இப்போல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, பெட்ரூமே வந்துருச்சு, ஏசியெல்லாம் போட்டு. நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி போட்டிருக்காங்க, ஏசி போட்டு போற்றி விட்ருக்காங்க. எனக்கே ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, சரி என்ன பண்ணுறது, அப்படியே அது பழகிருச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சாதாரணமாக ஒரு நாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாதாரணமாக வீட்டுக்குள்ளே வராத நாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டில் இருக்கும், காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு வண்டி நிறுத்தி வச்சிங்கன்னா பாருங்கள், வண்டி கீழே தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? 4ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னது? வண்டியா, அது கீழே தான் இருக்கும். இப்போ வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்குறீங்களா இல்லையா? ஓகே, இப்போ வந்து ஒருத்தர் கண்ணாடி கடை வைக்கலாமான்னு கேட்குறாரு. என்ன பாவம் பார்ப்பீங்க? கிரகம் என்ன, பாவம் என்ன? கண்ணாடி, ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி கடையாக வச்சுக்கலாம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கடைக்கு காரகம் வைக்கிறது சந்திரன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குறக்கு தண்ணி தான் பயன்படுத்தினாங்க, அதனால் சந்திரன் வந்து காரகம் இருக்கும். சரிங்களா, இப்போ இதே கண்ணுக்கு போடுற கண்ணாடின்னு வச்சுக்கோங்களேன், சூரியனும் வரும் சுக்கிரனும் வரும். அப்போ நீங்கள் அதை பிரித்து பார்க்கணும். எப்பவுமே நீங்கள் பிரித்து பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு பல வகையான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ இதே வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி வைக்கலாமான்னு கேட்குறாரு, எந்த பாவத்தை பார்ப்பீங்க? ஏஜென்சி எப்படின்னா 6ஆம் இடம். இப்போ இவர்கிட்ட ட்ராவலே கிடையாது, ஆனால் ஒரு மீடியேட் பண்ணுறாரு, அது என்ன பாவம்? 3ஆம் இடம். இவர் மீடியேட் பண்ணி கமிஷன் மட்டும் வாங்கிக்குவார் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடம். சரிங்களா, இப்போ இதே வந்து ஒரு ஓகே, இப்போ வந்து ஒரு திருமண தகவல் மையம் வச்சுருக்காங்க, அது என்ன பாவம்? 7. திருமண தகவல் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் 7ஆம் பாவத்தை நீங்கள் வந்து ஆய்வு பண்ணணும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி பாவங்கள் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனத்தில் எந்த பிரச்சனமாக இருந்தாலும் நீங்கள் பாவத்தை நீங்கள் வச்சுருந்த போது தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை பார்த்தோம், இடையில பார்க்கும்போது என்ன நடந்துச்சு, தை மாதம் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரச்சனை போட்டாச்சு. பிரச்சனத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன கிரகம் பார்ப்போம்? பால் காய்ச்சறது அப்படின்னு ஒரு ஜென்ரலாக அது மக்கள்கிட்ட வர்றது கேள்வி தான். பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன கிரகம் பார்க்கலாம்? வீடு பால் காய்ச்சலாமான்னு கேட்குறாரு. தை மாதம் சந்திரனை பார்க்கணும். சரிங்களா, தை மாதம் அப்படிங்கிறது சூரியனை பார்க்கணுமா? தை மாதம் சூரியன் இருக்குமான்னு பார்க்கணுமா? அவர் பார்க்கும்போது என்ன நோட் பண்ணிக்கோங்க, அவர் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உதயம் இருந்துச்சு, உதயத்திலேயே சந்திரன் இருந்துச்சு. உதயத்துக்கு 10 வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருந்துச்சு.
ஆனால் இப்போ சூரியன் எங்கே இருக்குது? இப்போ போன வாரம் நடந்தது விருச்சிகத்தில் இருக்கா? அப்போ தை மாதம் காய்ச்சலாமான்னு இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருக்கார். அப்போது தை மாதம் கண்டிப்பாக காய்ச்சலாம் அப்படிங்கிறத அது வந்து இண்டிகேட் பண்ணி காமிக்குது. சரிங்களா? அதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இடையில இன்னொரு பிரச்சனை போன வாரம் நடந்தது. ஒரு நகை ஒன்று காணோம், நகை காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க வேறு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது நகை கவிப்பு வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் இருந்துச்சு. கும்பம் எப்பவுமே லாக்கரை குறிக்கும். சார் நகை வந்து லாக்கரில் இருக்குதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இவங்க மாற்றி மாற்றி சொன்னதுனால ஒரு பெண் சம்மந்தப்பட்ட கேள்வி. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தவறாக வந்துச்சு. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு தவறாக வந்துச்சு. சரிங்களா? அப்போ அந்த அமைப்பில் அதாவது ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கும்போது கும்பத்தில் கவிப்பு வரும்போது எங்கே இருக்கும்? லாக்கரில் இருக்கும். அதை நோட் பண்ணிக்குவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. சரிங்களா? அப்போ நீங்கள் எப்பவுமே வந்து இந்த ஜாமக்கோல் பிரசனத்தில் நீங்கள் பலன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி வந்து சரியாக வருதா அப்படிங்கிறத முதல்ல வந்து நீங்கள் ஆய்வு பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அது நிறைய பேர் வந்து சொல்லி கொடுக்குறது கிடையாது. சரிங்களா? அது இருக்குனுங்க. ஃபஸ்ட்டு கேள்வி சரி பார்க்க, நீங்கள் அதே காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு சில கேள்வி வந்து புரியாமல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரு கேள்வியே புரியாது. பெரிய ஆளாக இருந்தாலும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளாக இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும். அது குழப்பமாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு வந்து விதிகள் நோட் பண்ணிக்கோங்க, எந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக ஒரு ரூலில் வந்தீங்கன்னா அதுலேயே இருக்கும். சரிங்களா? ஒரு கேள்வி வந்து புரியாதப்ப இந்த விதி எடுங்க. 10ஆம் இடத்தில் சம்மந்தப்பட்ட அமைப்பு. 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதி வந்து எங்கெங்கெல்லாம் சம்மந்தப்படுறாரு, அந்த உதயத்துக்கு வந்து 8ஆம் அதிபதி எங்கே சம்மந்தப்படுறாரு. 3வது வந்து பார்த்திங்கன்னா கவிப்பதிபதி வந்து எங்கே இருக்கார், கவிப்பதிபதி எங்கே இருக்கார். இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 தான் நீங்கள் பார்த்த மறந்தது. இது உங்களுக்கே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இந்த ஒரு பிரச்சனை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 3 விதி நீங்கள் கடைசியில் புரியாதப்ப இந்த 3 விதி எடுத்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3 விதி தான் அங்கே இருக்கும். கவிப்பதிபதி எங்கே இருக்கார் கண்டிப்பாக அதை காமிச்சு கொடுக்கும். கேள்வி தெரியாதப்ப அதை பாருங்கள், கண்டிப்பாக அங்கே இருக்கும். சரிங்களா? அது முக்கியமான விதி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இது யாரும் வந்து வெளியே சொல்கிறது கிடையாது. ஒரு சில விதிகள் மட்டும் வெளியே சொல்கிறாங்க. இந்த 3 விதி இருக்குது. 3 விதி பார்க்கும்போதே இந்த பிரச்சனத்துடைய தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து இதில் வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எப்படின்னா முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நேரம் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத முகூர்த்தம் அப்படிங்கிறது பேர். அதாவது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு நல்ல நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ இதில் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போதும் அவங்க அந்த குழந்தை பார்க்கறது கொஞ்சம் சில தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கணவன் மனைவி எப்பெல்லாம் சேர சொன்னோம் அப்படின்னா உதயத்தை நோக்கி குரு வரும்போது அவங்கள வந்து சேர சொல்லிகிட்டே இருந்தோம். பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு. சரிங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் அதிசயங்கள் நடக்கும். அப்போ நீங்கள் நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாக்குப்பலி தான் கண்டிப்பாக வேணும். வாக்குப்பலி வேணுமா வேண்டாமா? புரியுங்களா? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களை வந்து வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன். ஐயா மூலிமா சில விஷயங்கள் வெளிப்படும். சரிங்களா? வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க சார். சொல்லிடுறேன். 7904435136 சிவகாளீஸ்வரன். மணிகண்டராஜ் ஐயா மூலிமா இப்போ வந்து 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரச்சனை வகுப்பு வருது. யாராச்சுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் ஐயாவோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவார். சரிங்களா? என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவார். நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு 1 மணி நேரம் விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், மிகவும் ஒரு அற்புதமான ஒரு இனிய ஒரு ஸ்பீச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு ஐயா அவர்களுக்கு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயம் சார்பாக எல்லாம் ஜோராக கைத்தட்டுங்க. ஐயா நீங்கள் மட்டும் 2 தடவை கைத்தட்டுங்க. கொஞ்சம் சோம்பலாக இருக்கீங்களா? அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. ரைட்டு, வாழ்த்து.